அப்புறம் இந்த தகடனுடைய முதல் ரசிகன் யாருன்னா, நான் ரொம்ப பெருமையா சொல்றேன், உலக நாயகன் கமல்ஹாசன் தான் தகடு வசனத்தினுடைய முதல் ரசிகன். ஏன்னா அந்த ஷூட்டிங் வந்து இப்போ எக்ஸ்பிரஸ் மால்னு இருக்கு இல்லைங்களா, அங்கே அந்த இப்போ எக்ஸ்பிரஸ் மால் இருக்குது, அங்கே வந்து ஒரு பழைய சினிமா எக்ஸ்பிரஸ் இந்த பில்டிங் இருந்தது. அங்கே நைட் ஒரு 12 மணிக்கு ஷூட்டிங்கும், ஒரே இடி மின்னல் மழை, ராத்திரி 12 மணிக்கு எல்லாருக்கும் தூக்க கலக்கம். இந்த சீன் அடிக்கல என் பக்கத்தில் கமல் சாரும் அந்த படத்தினுடைய கதாநாயகி மாதவி இருக்காங்க. ஆப்போசிட்டில் அந்த இன்னொரு கேரக்டர் நிற்கிறாரு. அவர்கிட்ட நான் வசனம் பேசுவேன். அந்த பணத்தை எல்லாம் தோண்டி பார்த்தோன்னா உள்ள அதில் ஒரு தகடு வச்சு கடத்துறத ஒரு கதை. எல்லாம் தோண்டி பார்ப்பேன், எல்லாம் பணத்தை எல்லாம் எரிச்சு உள்ள பார்த்தா இந்த தகடு இருக்காது. நான் கேட்பேன் அவர்கிட்ட, டே ஜனா பணத்தை நீர் தானே பார்சல் பண்ணேன்? ஆமாம் சார். தகடுங்கண்ணே அப்படின்னா அவருக்கு அந்த இடி மின்னல் சத்தத்தில் காது கேட்கல. தகடுங்கண்ணே அப்படின்னு சைலண்டாக இருந்தார். தகடு அப்படின்னா இதேதான். இதே கிளாப்ஸும் சிரிப்பும் ஃபஸ்ட்டு வந்தது நம்ம உலகநாயகன் கமலஹாசன் கிட்ட இருந்தான். பெருசாக சிரிச்சாரு. டைரக்டர் வந்து, சார் இதில் சிரிக்கிறதுக்கு என்ன சார் இருக்குது? இல்லை சார் அது சத்யராஜ் சொன்ன ஸ்டைலை பாருங்களேன், சத்யராஜ் ஒரு சொல்லி காட்டுங்க அப்படின்னா. அதை சொல்லி காட்டினதுக்கப்புறம் அதை டைரக்டர் ரசித்து, அதுக்கப்புறம் அந்த படத்தில் எல்லாம் எனக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்அப்பாக இருக்கும். பச்சி சொல்லிச்சு, பச்சி பாஸ்கர் அப்படின்னு எல்லாம் கடைசியில் க்ளோஸ்அப்பாக எடுத்து சேர்த்துனாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, ஒரு நல்ல கலைஞன் தான் வந்து ஒரு நல்ல ரசிகனாக இருக்க முடியும். அதுதான் உலகநாயகன் கமல் அவர்கள்.